வணக்கம் ஆயுஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ரொம்ப நாளா மனசுல இருந்த ஒரு கேள்வி, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி அத அப்படியே தீர்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த அடிஷனல் சிவி லிஸ்ட்டுங்க. இந்த அடிஷனல் சிவி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா நான் பார்ப்பேன் இத. எப்போவாவது மாத்துவாங்களா? எப்போவாவது மாத்துங்களாவாங்களான்னு. நீங்களும் போய் பாருங்களேன். ADDTIONAL அடிஷனலுக்கான ஸ்பெல்லிங் ஐ மிஸ் ஆயிருக்கு. சீரியல் நம்பர் 11ல. அதே மாரி நேத்து வெளியான சிவி ஷெட்யூல் 4 பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அடிஷனலுக்கு ADDTIOANAL. நாம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் இத தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நம்ம டிஆர்பி வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷும் இல்ல, பிரிட்டிஷ் இங்கிலீஷும் இல்ல, இந்தியன் இங்கிலீஷும் இல்ல. ஐன்ற ஸ்பெல்லிங்க மிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. சரி. இந்த அடிஷனல் சிவி லிஸ்ட்டோட ஷெட்யூல் என்னைக்கு அப்டின்னா, 18ஆம் தேதி. நாளைக்கு தாங்க. இது வந்து நாளைக்கு ஜூலை மாசம். டைரக்ட்டா டிஆர்பியோட போர்ட் அதே பிளேஸ்ல தான் நடக்கப் போது. காரணம் என்னன்னா, இது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால ரிசர்வேஷன் அடிப்படையில உருவாக்கப்பட்ட சில மாற்றங்கள். அப்புறம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்காக குடுக்கப்பட்டுள்ள சிவி லிஸ்ட். அதுதான் இதோட காரணம். அதனால ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேயே அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. அ இதுதான் இதோட தகவல். அப்புறம் அடிஷனலா இதையும் சொல்லிட்டு போயிடலாம். திரும்ப அடிஷனல் வந்துட்டேனா? இந்த அடிஷனல் ஐ இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்ன லாங்குவேஜா இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கூகுள் கிட்ட போனேன். கூகுள்ல கேட்கும்போது இது என்ன சொல்லுச்சுன்னா, வேல்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. அதையும் பார்த்துடலாம். இதுங்க. நான் இது ஒரு 2 வாரமா யோசிச்சேன். இந்த 2 வாரம் இல்ல, என்னைக்கு அடிஷனல் சிவி லிஸ்ட் போட்டாங்களோ, அந்த மைனாரிட்டி இதெல்லாம், அன்னையிலேருந்து இத தேடிட்டே இருந்தேன். எனக்கு இன்னைக்கு காலையில தான் இதுக்கு பதிலே கிடைச்சது. நான் ட்ரான்ஸ்லேட்ல போயிட்டு ADDTIOANL அப்படின்னு போடும்போது, என்ன ஆச்சு அப்படின்னா, அடிஷனல் அதுக்கும் கூடுதல் தான் வருது. இந்த அடிஷனல் அப்படின்றதுக்கும் இதுதான் கூடுதல்னு வருது. அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கீழ கூகுள் தெளிவா சொல்லுச்சு. அதான் கூகுள் பண்ணி பார்த்தேன். உலகத்தில ஒரு பாடல்ன்ற மாரி, இந்த கூகுள் நண்பன், கூகுள் தோழி டிரான்ஸ்லேட் ஃப்ரம் வெல்ஷ் அப்படின்னு சொல்ட்டாங்க. இந்த வெல்ஷ் லாங்குவேஜ்ல தான் இந்த அடிஷனல்ன்ற ஸ்பெல்லிங்கே வந்திருக்கு. இப்போ அங்க பாருங்க கிளியர் ஆயிடுச்சுங்களா? நம்ம ADDTIOANL அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெல்ஷ் லாங்குவேஜ்ல போய் போட்டா கூடுதல் வருது. அப்போ நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்தில அடிஷனல் அப்படி டைப் பண்ணும்போது, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் இல்லாம இந்த வெல்ஷ் லாங்குவேஜே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட கவனக்குறைவு நெறைய இடத்துல இருக்குது. கொஸ்டின் பேப்பர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வெப்சைட்ல போய் பார்த்தாலும் இந்த மாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, அப்புறம் அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி, என்ஜினியரிங் காலேஜில நடக்கப் போகின்ற டிஆர்பி, அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி, ஸ்பெஷல் டீச்சர் டிஆர்பி, இதெல்லாம் வரப்போகுது இல்லைங்களா? எஸ்சிஆர்டி டிஆர்பி இருக்கு, லா காலேஜ் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி. இதெல்லாம் வரும்போது நம்ம தமிழகத்துக்கு புரிஞ்ச மாரி அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் போட்டா நல்லாருக்கும். இந்த மாரி வெல்ஷ் அப்படின்னு போட்டு அடிஷனல் சொல்லிட்டு ஐய மிஸ் பண்ணி, இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ற மாரி எதிர்காலத்தில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு, திரும்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் நீதிமன்றத்தில போயிட்டு, இது மேல நாங்க இந்த மாரி தவறு பண்ண மாட்டோம். அப்படின்னு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணிக்காம இருந்தா நல்லாருக்கும். கவனக்குறைவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் குறைத்துக் கொண்டால், நெறைய ஆசிரியரோட வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்படும். மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஆயிஷா நியூஸ், ஆயிஷா அகாடமியோட கசடற கற்க யாதும் ஊரே யாவரும் கேளீர், அச்சம் தவிர்.